ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பட்டர் பிஸ்கெட்ஸ் பண்ண போகிறோம். அதுவும் கண்டன்ஸ் மில்க் வச்சு, மில்க் மெய்ட் பிராண்டு கண்டன்ஸ் மில்க் வச்சு நம்ம நார்மலாக அந்த மினி இட்லி பண்ணுவோம்ல, அந்த இட்லி ஸ்டாண்டில் வச்சு பண்ண போகிறோம். இதுக்கு வெண்ணெய் அன்சால்டட் பட்டர் வந்து 100 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் ஒரு 75 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இது கூட நம்ம அந்த கண்டன்ஸ் மில்கை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது இதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை கண்டன்ஸ் மில்க் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இது கூட நான் சுகர் பவுடர் சேர்க்க போகிறதில்ல. இது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஒரு 1/4 கப்பு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 250 கிராம்ஸ் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். இது 75 கிராம்ஸ் வெண்ணெயோட இதை விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கணும். நல்லா இன்னும் க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ரெண்டும் கம்பைன் ஆகி நம்மளுக்கு இந்த மில்க் மேடே நல்ல க்ரீமி இதில் தான் இருக்கும். பட் இதோடு ரெண்டோட சேர்ந்து கம்பைன் ஆகும்பொழுது இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதில் இப்போ மாவு சேர்த்துடலாம். நான் மைதா சேர்க்குறேன் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு ஒரு 250 கிராம்ஸ் சேர்க்குறேன். ஸோ இது கலந்து பார்த்துப்போம். கொஞ்சம் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். இது வச்சு நல்லா விஸ்க் வச்சு கலந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இது மாவு எப்படி இழுக்கும்னு தெரியாது. இன்னும் கொஞ்சம் மாவு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்டாப் பண்ணிடலாம். எனக்கு மாவு தேவைப்படுது. ஸோ இன்னொரு 50 கிராம்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ மொத்தமாக ஒரு 300 கிராம்ஸ் மைதா சேர்த்துருக்கேன் இதில். இது இந்த விஸ்கில் முடிஞ்ச வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க, எவ்வளோ முடியுமோ. கொஞ்சம் டைட்டாக சிக்கும் பொழுது நம்ம ஸ்பூன் வச்சு இதை விலக்கி எடுத்துடுவோம். இப்போ ஸ்பூனாலே ஒரு தரம் கலந்துட்டு கையால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோன்னா மாவு ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த பிஸ்கெட்டு சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப கட்டக்குன்னெலாம் இல்லாமல் சரியாக இருக்கும். ஸ்வீட் மட்டும் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்வீட் போட்டு பண்ணுறேன், ஏன்னா அந்த கண்டன்ஸ் மில்க் சேர்த்துருக்கிறதுனால. எங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருந்தால் பிடிக்கும். பட் கரெக்ட் ஸ்வீட் இருக்கணும்னா ஒரு 1/4 கப்பு பவுடர் சுகர் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இது நல்லா கலந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் கூட கொஞ்சம் வச்சு எடுத்துக்கலாம், டைட் ஆகணும். ஆனால் நம்மளுக்கு இந்த கண்டன்ஸ் மில்க், இந்த வெண்ணெய், இந்த மாவோட கன்சிஸ்டன்சிலாம் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் வெளியில் தான் வச்சு பண்ண போகிறேன். யூஸ்வலாக அந்த நான் கட்டாயெல்லாம் பண்ணும்பொழுது நம்ம கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுப்போம். இது பூரி மாவை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். ஓகே, உங்களுக்கு இது ஒரு 10 நிமிஷம் விட்டுடுவோம். அப்படியே தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போது ஒரு குக்கரை ப்ரீஹீட் பண்ணுவோம். நம்ம பெரிய பர்னரில் வைக்கிறேன், லோ ஃப்ளேமில் தான் வைக்க போகிறேன். மீடியம் கூட கிடையாது, லோ ஃப்ளேம் தான். உள்ள ஒரு ஸ்டாண்டு, கேஸ்கட் போடக்கூடாது, அண்ட் விசிலும் போடக்கூடாது, எதுவுமே போடக்கூடாது. ஜஸ்ட்டு மூடி வச்சு மூடிட்டு ஹீட் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போது நம்ம இந்த மினி இட்லியெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். நம்ம தட்டுலேயும் கூட பண்ணி வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் சரி, நம்ம விருப்பம். இன்றைக்கி இது எனக்கு இந்த மோல்டரில் வைக்கிறதுக்கு இந்த மாவு சரியாக இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல். அதனால் நான் இதில் பண்ணுறேன். அதில் கொஞ்சம் நம்ம அந்த இட்லி தட்டிலலாம் கொஞ்சம் நெய் தடவிட்டு, இப்போது ஒரு குழி ஸ்பூன், சின்னதாக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதில் மாவு எடுத்துட்டு ஜஸ்ட்டு உருட்டிட்டு கையால் அழுத்தினோன்னா போதும். இது என்னென்னா எல்லா பிஸ்கெட்ஸும் ஒரே அளவில் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்பூன் எடுத்துகிட்டு நான் இந்த மாவோட அளவு எடுத்துக்கிறேன். எல்லா பிஸ்கெட்ஸும் ஒரே அளவாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்ஸும் ரெடி பண்ணிடலாம். எனக்கு 21 பிஸ்கெட்ஸ் வந்தது இந்த 300 கிராம்ஸ் மைதாக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பிஸ்கெட்டு சாஃப்டாகவும் இருந்தது. அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இதை ஒன்று மேலே ஒன்று அடுக்கிடலாம். ஸோ குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம கூட டீ காஃபி சாப்பிடும்பொழுது 1-2 பிஸ்கெட் சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போது நம்ம ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கிற இந்த குக்கரில் வச்சுடுவோம். ஸோ ரொம்ப அழகாக இதில் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. இது நம்ம உள்ளே ஒரு தட்டு வச்சுடுவோம், ஏன்னா நம்ம இந்த ஸ்டாண்டு நிற்கணும் இல்லையா, அதுக்காக. அவ்வளோதான். அந்த ஒரு பிஸ்கெட் மட்டும் இது மேலே வைக்கலாம், ஒன்றும் ஆகாது. 21 பிஸ்கெட்ஸு இப்போ ரெடி ஆகிடுச்சு.
அப்படியே மூடிட்டு 15லேருந்து 20 நிமிஷம், நான் ஒரு 20 மினிட்ஸ் வச்சேன். 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் பாருங்கள், அந்த அடி சைடெல்லாம் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும். அவ்வளோதான், இறக்கி வச்சுடுங்க. கம்ப்ளீட்டாக ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு நம்ம பிஸ்கெட்ஸை தட்டில் எடுத்து வச்சுட்டு டீ காஃபியோடு கொடுக்கலாம். மிச்சம் மீதி இருக்கும் பொழுது டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். டெக்ஸ்சர் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ஏமாற்றாமல் சூப்பராக வரும். ஸ்வீட் மட்டும் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அதை பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தட்டில் எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி டீயோட கொடுக்க போகிறேன் இந்த பிஸ்கெட்ஸு. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.